வேகு கிராமாதிகாரி, தர்மாதிகாரி, மகாபக்த சிகாமணி திரு 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 மும்பாஜி கோஸ்வாமியாருக்கு அதிகாரிக்கு தர்மத்தை காப்பதற்காக சம்பவாமி யுகே யுகே என்றால் நல்லவர்களை காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலேயும் அவதரிக்கின்றேன் ஐயா என்றார் கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. மக்கள் சேவைக்காகவும் பக்தர் முன்னேற்றத்துக்காகவும் அவதரித்திருக்கிறேன் ஐயா என்கிறார் இன்று இந்த மும்பாஜி கோஸ்வாமி. மக்கள் சேவையே மாதவன் சேவை என்பார்கள். அதற்காக எதற்காக இந்த பெண்கள், இந்த அனாதைகள் வாழ வேண்டும் என்பதற்காக கங்கணம் அல்ல கங்கணங்கள் கட்டிக்கொண்டோம். மும்பாஜியாரே, இந்த அனாதைகளை இழிந்த நிலைக்கு ஆளாக்கியதும் வேசிகளாக மாற்றியதும் யார்? ஒருவர் மாற்ற வேண்டுமா என்ன? அவர்கள் தேவதாசிகள். பகவான் சேவைக்காகவே தங்கள் வாழ்வையெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்ட தியாக பிறவிகள். கலையை வளர்ப்பதற்கு கடவுளே இவர்களை படைத்திருக்கின்றார். இல்லை, காம உணர்வுள்ள உங்களைப் போன்ற மடாதிகாரியும் கபட பக்தர்களும் இவர்களை சிருஷ்டித்தார்கள். இவர்களுக்கு தேவதாசி என்று பெயர் வைத்து சம்பிரதாயம் குலதர்மம் என்று வகைப்படுத்தி சுயநலத்துக்காக இவர்களை வேசிகளாக்கி விட்டார்கள். இவர்கள் ஏழ்மையை சாதகமாக்கிக் கொண்டு இவர்களை இழிந்த நிலையிலே வைத்தார்கள். நங்கையர் இனத்துக்கே களங்கத்தை சேர்த்தார்கள். அவசரப்படலாமா? நாமும் இவர்களுக்காக வேதனைப்படுகிறோம். இந்த அபலைகளுக்கு ஒரு ஆசிரமம் உருவாக்கி ஒரு ஆதரவை ஏற்படுத்தத்தான் இரவு பகலாக தொண்டாற்றி வருகின்றோம். நீயும் கருணை உள்ளத்தோடு கையால் இயன்றதை கொடுக்கும்படி சொல்லுகிறோம். வருஷா வருஷம் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்ல கொடுத்த பணம் என்ன செய்தீங்க? முதல் வருஷம் வசூல் செய்த காணிக்கையில சங்கு ஸ்தாபனம் செய்தோம். 2வது வருஷம் கிடைச்ச காணிக்கையில அடிக்கல் நாட்டினோம். காத்தும் மழையும் வந்து கெடுத்தால் நாங்கள் என்ன செய்வது? என்னது காற்றும் மழையுமா? 10 வருடங்களாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. துக்காராம், மழை வந்த போது நீ ஊரில் இல்லை, காத்து வீசிய போது தூங்கி இருப்பாய். மும்பாஜியாரே, யார் தூங்கிவிட்டாலும் உண்மை மட்டும் தூங்காது. சொல்லுங்கள், நீங்கள் அனாதை பெண்களின் பெயரை சொல்லி சேகரிப்பதையெல்லாம் அவர்களுக்குத்தான் கொடுக்கிறீர்களா? என்றால் பேருக்கு அவர்கள் அனுபவிப்பது நீங்கள் அப்படித்தானே? மும்பாஜியாரே, மக்களை எல்லாம் ஏமாற்றத் தொடங்கி முடிவில் நீங்களே மோசம் போகாதீர்கள். பக்தன் மகாபக்தன் மாசுபடுத்த என்ன பேசுவதா? நானா சொல்ல வேண்டும்? ஏனம்மா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பெயரால் சேகரிக்கின்ற நிதியெல்லாம் உங்களுக்கு சேருகின்றதா? உண்மையை சொன்னால் நாளை வயிறு பட்டினி. எங்க வேதனையை எப்படி சொல்வோம்? பிழைக்க வேற வழியே தெரியாத போது நாங்க என்ன செய்வோம்? தெய்வங்களாக பெண்களை ஆராதிக்கின்ற இந்த பாரதத்திலே இன்று இத்தனை பரிதாப நிலைமையா உங்களுக்கு? சகோதரி, மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. நேர்மையில் தான் நிம்மதி இருக்கு. அவளைகளே, இவன் வார்த்தையை கேட்டால் வாழவே முடியாது. பக்தன் மகாபக்தன், என் வார்த்தையை கேளுங்கள். தாராளமா காணிக்க கொடுங்கள். கொடுத்ததே போதுங்க. சரிதான், போங்க. போதும், புத்தி வந்தது. நந்தி, வராகம், நமக்கே எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. துக்காராமை ஆரம்பத்திலேயே அழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம் பிழைப்புக்கே மோசம். ஐயா, கருணையுள்ள புண்ணியவாங்களே, இந்த ஏழைக்கு தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க ஐயா. என்ன முனகரே, சத்தம் போட்டு கத்து. தொண்டை வறண்டு போச்சு ஐயா, கத்த முடியல. கத்தல என்ன காசு எப்படி வரும்? நிறுத்துங்கள். சுவாமி, நீங்கள் யார்? இவர்கள் ஏன் உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள்? எப்படி சொல்றது சுவாமி? என் பேரு ஜெகநாத பட்டர். என் பொண்ணு கல்யாணம் செஞ்சு வைக்க சவுக்கார் கிட்ட பணம் கடன் வாங்கினேன். ஆனா அந்த கடனை இன்னும் தீர்க்க முடியல. சவுக்கார் நேத்து நீதிமன்றத்துக்கு நான் அழைச்சிட்டு போனாரு. என்ன வீதியில பிச்சை எடுக்க சொல்லி நான் எடுக்கிற பிச்சையால கடனை தீர்க்கும்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது சுவாமி. ஆனா இன்று வரை நான் வாங்கினத தினம் சம்பளங்கிற பேரை வச்சு இவங்களே சாப்பிடுறாங்க. என் கடனும் தீராது, என் கழுத்து சுமையும் இறங்காது. அநியாயம், நீதிக்கு அடுக்காத அநியாயம். பாக்கி இருந்தால் அதை நியாயமான முறைப்படி வசூல் செய்யலாமே தவிர இப்படியா ஒரு மனிதனை இப்படியா இதயமில்லாமல் துன்புறுத்துவது? இதையும் உனக்கு இருந்தா நீயே அந்த பணத்தை கொடுத்து ஏன் விடுவிக்க கூடாது? சரி, நானே விடுவிக்கிறேன். என்னை அங்கே அழைத்து செல்லுங்கள். என்னையா கர்ணபிரபு, இத்தனை பைத்தியம் இருக்கிய? வஞ்சகர்களையே வாழ வைக்கின்ற இந்த உலகத்தில் மனச்சாட்சி உள்ளவன் பைத்தியம் தானே? ஐயா, அன்பே தெய்வம்னு சொல்வாங்க. இந்த உபகாரத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பெரியவரே, மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது முதற் கடமை. விஜயா, விஜயா, இங்க வாயேன், ஒரு சந்தோஷமான செய்தி. நகை வித்தீங்களா? பணம் கிடைச்சதா? இன்னைக்கு எத்தனை பிரமாதமான வேலை செய்தேன் தெரியுமா? என்னன்னு கேள. சொல்லுங்க. கடன் பெற்றிருந்த ஒரு பெரியவரே உன் நகை வித்து அவரை கடல்ல இருந்து காப்பாத்திட்டு.
என் நகைக்கு கால் முளைச்சிருச்சா? இதான் நீங்க செஞ்ச பிரமாத வேலை. என் நகையை வித்து எவனோ வீதியில போனவன் கடனை தீர்த்தீங்களா? நம்ம கடனை எவன் தீர்க்கிறாங்க? பணம் கொடுத்தா தான் வைத்திய மருந்து தருவான், சட்டி சரக்கு போடுவான். என்னங்க, இருக்கும்போது உபகாரம் செஞ்சா பரவாயில்ல, ஆனா இந்த வறுமையிலேயே செஞ்சிருக்கீங்களே. திவ்யா, மனுஷனுக்கு வறுமை வரலாம், மனசுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு செய்யற தர்மம் தான் போற வழிக்கு துணை. ஆமாங்க, அது வரைக்கும் நானும் என் பிள்ளைங்களும் காஞ்சுகிட்டு இருக்கோம். திவ்யா, ஆத்திரப்படக்கூடாது. என் பாண்டுரங்கன் எப்போதும் காப்பாற்றுவான், எனக்கு நம்பிக்கை. ஆ, ஐயோ ஐயோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.